வளர்ந்து பெரியவில்லையாகிவிட்டான். இதுவரைக்கும் பாக்காக இருந்தா என் மடியில் வைத்து காப்பாற்றினேன். இப்போ நீ தோப்பாகிவிட்டா. அறிவை தெரிவை மங்கை மடந்தை பேதை பெருமைன்னு சொல்லக்கூடிய பருவம் 4ஆம் பருவம். அதனால் வேண்டி இப்பொழுது உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் உன்னுடைய கருத்தை கேட்பதற்காக உன்னை நான் அழைத்தேன். எனக்கு திருமணம் செய்ய வேண்டும். மாவெல்லாம் பாத்துட்டீங்களா? அதெல்லாம் பார்க்காம யாருக்கோ யாரையோ யாரு மாப்பிள்ள எங்க இருந்து வந்தாரு எந்த நாட்டு மாப்பிள்ள எல்லாம் உனக்கு தெரிஞ்ச அவர்தாமா தெரிஞ்சவங்க யாரு யாருன்னு சொன்னாதான் தெரியுமா தம்பி இருக்கிறான். அவனுக்கு தாமா உன்னை நான் கொடுக்கலான்னு என்னுடைய மனம். மாமா வந்திருக்காருமா. உனக்கு தாய் மாமா அவங்க விட்டா சொந்தத்தை விட்டா மாமா மட்டும் வந்திருக்காரா கூட யாரும் வந்திருக்காங்க? எங்க அம்மாவும் வந்திருக்காங்க, உங்க பாட்டியாரும் வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? இதோ உள்ள இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். மாமா எங்க இருக்காரு? தம்பி தம்பி எங்க மூட்டு கொடுக்கறான் பாரு. ஏய் அக்காடா யாரா பண்ற? ஏண்டா ஒரு அத்தை முறையா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய அக்கா கிட்ட இருக்காங்க. உனக்கு தான் போய் ஏதோ இல்ல அக்கா இந்த அக்கா கிட்ட தான் அக்கா அக்கா ஏன் போடா? பொண்ணு கேட்டு தானே வந்தா. பொண்ணு கேட்ட இல்ல பொண்ணை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. அது பாரு அது ஐயோ என்னடா என் பொண்ணு அது போய் பேசுறாங்க. பொண்ணு மூஞ்ச பார்த்தா அந்த சின்ன வயசுல மூக்கு செல்லி வயசு. அதான் நான் சின்ன வயசுல உனக்கு தான் ஒழிவு நடந்தது. என்ன அவங்க காயலா கிடந்தான்ல வயதால போச்சு. அது கூட பின்னாடி ஒழுங்கு நடந்தது. நான் தான் கழுவி கழுவி தொடச்சி சுகமா சாமமா வாழ்ந்துருப்பா. ஏந்திரி 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 வந்த சமாச்சாரம் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு போக வேண்டியதானே. என்னது நாங்க வீட்டுல சோறு நாங்க உழ வைக்காதான் நாங்க உங்க வீட்டுல வந்து சாப்பிடறதுக்கு வந்துருந்தோமா. அதால எங்க அம்மா வந்தாங்கன்னா சும்மா அனுப்புறது கிடையாது. நான்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் நான் ஒன்னும் கொடுமை வேறையெல்லாம் கிடையாது. அது ஏதோ பீரோவில கிழிஞ்சு போனது எலி கட்டி ஏதாவது கடந்தா எடுத்து கொடுத்தா கட்டிங்க எங்க அம்மா. சொல்லக்கூடாது என்ன இருந்தாலும் அவங்க எங்க அம்மா எனக்கு அம்மா அவங்க பாட்டி அவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு எங்க அம்மா அதெல்லாம் கொண்டு போச்சு சொல்றேன். சொல்றது உண்மை இது. இவ சொல்றது பொய்யா கிடையாது. இந்த காலத்துல எந்த பொண்ணு ஒழுங்கா அம்மாவை பாக்குறான், எந்த பெண்ட புள்ள ஒழுங்கா பாக்குறான் சொல்லி சுருக்கு பையில ஆம்பளை புள்ள அம்மாவோட சுருக்கு பையில காசு இருந்தா ஆம்பளை புள்ள இருந்தா ஒரு குவார்டர் காசு கொடுக்க மாட்டான் வந்த உடனே. சரி
இப்ப மாமன் வந்துக்கிறாரு. மாமாவுக்கு திருமணம் முடிக்கணும். என்னை கேட்டு வந்திருக்காங்க. பாட்டி நான் என்ன சொல்றேன்னா, மாமாவை திருமணம் செய்ய நான் என்ன பாக்கியம் பெற்று வந்தேனே தெரியல. மாமாவை திருமணம் செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எங்களுடைய வீடு ஏறி பெண் கேட்க வந்தீங்க. மாமாவை திருமணம் செய்வதற்கு மனப்பூர்வமான எனக்கு சம்மதம். அவருக்கு சம்மதமானு கேளுங்க. என் பொண்ணு மகனே தாலி கட்டிடலாமா? தாலி கட்டலாமா? தாலிகளே தாலி கட்டலாம்னா நான் இழுச்சவன் அப்படியே கட்டுறதுக்கு சீர் வரிசை என்ன தருவாய்? அம்மா உட்காந்து அப்படி நின்று பாதி இடத்த அடிச்சுக்கிற பாட்டி நீ. அதிகமா ஆசைப்பட மாட்டேன். எனக்கு தெரியும். என் தம்பி ஆச்சா பெரு ஆசை பெருநஷ்டம். உண்மைதான். பெரு ஆசை பெருநஷ்டம். என் தம்பி அதிகமா என்கிட்ட போய் அக்கா கிட்ட போய் கேட்பானா? அதிகமா அக்கா கிட்ட போய் அதிகமா கேட்க போறான். அதிகமா கேட்க மாட்டேன். அதனாலதான் பொண்ணை வாண்ட கொடுக்குறேன் நானு. ஒரு 3.5 கிலோ பவுனு 1.5 கிலோ வெள்ளி. தம்பியா கேள்றா 3 கிலோ பவுனு 1.5 கிலோ வெள்ளி. கையில காசு 1 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு மாருதி கார். மாமனுக்கு இருக்கு 6 லட்சம் ரூபாய் வெளியில கடன் இருக்குது. வீட்டுல ஒரு நகை ஒரு 4 லட்சம் இருக்குது. அது மொத்தம் 10 லட்சம் ரூபாய் இருக்குது உண்மை. அதனால வாங்கிட்டு போய் அந்த 6 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துடலாம். ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுத்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கு ரெடியா? கடனை கொடுத்துடலாம். இதுக்கு ரெடியா? ஏண்டா இன்னைக்கு விக்கிற விலைவாசியில அதுவும் 3.5 கிலோ 3.5 பவுன் போட முடியும். நாம இருப்பது எங்க இருக்கிறோம்? இப்ப எங்க இருக்கிறோம்? நாம இருப்பது வனம். வர்த்தக சாலை அமைத்து நாம தங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு எந்த பவுன் எங்க வரும்? நான் இப்ப சும்மா தான் கேட்டேன். ஏன்னா காசியோ பவுனமோ ஆடையோ ஆபரணமோ இதான் பூரா பறக்கக்கூடியது. ஆமாங்க. இங்க இருக்கு, நாளைக்கு இன்னொரு இடம், இன்னொரு இடம். நான் சும்மா கேட்டேன். ஆனால் உன் மகளை திருமணம் செய்ய வேண்டுமானால் என்ன இருந்தாலும் அழகில என்னை விட சுமாரதான் இருக்கிறான். மாப்பிள்ள காலையில பார்த்தாதான் தேவேஷம் காலச்சா கூடு பீட்டு நிப்பான். செக்கச்சேவே இருந்து உன் மகளை நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் என்னைக்கு ஈடாக அவளுக்கு அறிவு இருக்கிறதா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். 2 பேரும் 3 கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் உரைத்தால் திருமணம், இல்லைன்னா ஐ நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ்லாம் படிக்கிறாங்க. தகராறு அவருக்கு வாப்பாடுவே தகராறு. அந்த வாப்பாடே வச்சு பள்ளிக்கூடம் நடத்தணும். நம்ம இங்கிலீஷ் எப்ப கத்துக்கிட்டாரு? எனக்கு படிக்க வச்சேன் நானு. சரி பரவாயில்ல. கான்வென்ட்ல படிக்க வச்சேன் பிள்ளையா. இப்ப அவர் கேக்குறாரு 3 கேள்வி. உங்க பிள்ளை என் புள்ள கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா உடனே என்ன சொல்றேன்? ஏன்னா ஒரே பாடசாலையில் இருவரும் ஒன்றாக படிச்சாங்க வந்தோம். அவருக்கு தெரியுது, எனக்கு தெரியும். உண்மைதான். 2 பேரும் சிம்மாசனம் போட்டு உட்காருங்க. அவர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். உட்காருங்க. பசங்களாம் கொடுக்குறா வயசு போடக்கூடாது. அப்படி அது பேணி கொடுங்க. முதல் கேள்வி ரேணுகா, காலையில் சூரியன் உதிப்பது எதனால், மாலையில் மறைவது எதனால்? முதல் கேள்வி. காலையில் சூரியன் உதிப்பது எதனால், மாலையில் சூரியன் மறைவது எதனால் கேட்கிறேன். ஆமா மாமா, சூரியன் காலையில் கீழ்திசையில் உதிப்பது எதனால் என்றால் தர்மத்தால் உதிக்கின்றது. ஆனால் மாலையிலே மறைவது எதனால் என்றால் அதர்மத்தால் சூரியன் மறைகின்றார்.
பாமர மக்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தா சிரிப்பாங்க. இது என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஏன் இப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? உட்காருங்க. சரி, முதல் கேள்வியாகப்பட்டது தர்மத்தால் உதைக்கின்றான், அதர்மத்தால் மறைகிறான். இரண்டாவது கேள்வி வாடாத பயிர் என்ன? அது எனக்கு தெரியும். வாடாத பயிர் எனக்கு தெரியும். வாடாத பயிர் தான் தலை பயிர். வாடாத பயிர் பயிர் இதுவா? பயிர் என்பது என்னவென்றால் ஆனால் அருகம்புல்லாகப்பட்டதான் வாடாத பயிர். பாத்தியா மழை பெய்தாலும் மழை எங்க பெய்யுதான்னு கேட்டாங்களாம். மப்பு கண்ட இடத்துல பெய்யுதுனா ஒரு வண்டி கருப்பு சவால்ல வருதா பின்னால. உள்மீர்பேட்டை டோல் கேட்ல 10 ரூபாய்க்கு சாப்பாட்டா 10 ரூபாய்க்கு சாப்பாட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது. 100 ரூபாய் கொடுத்தா சாப்பாடு வச்சு கிடக்குறான். 10 ரூபாய் சாப்பாட்டா 10 ரூபாய் சாப்பாட்டா. இந்த ஊர்ல புது 10 ரூபாய் என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுறேன். தேவையா மாரி சாப்பிட்டு இந்த சூத்தி அம்மா தாட்டி பாத்துறேன். கேடியா முண்டிவிடா பயிர் என்பது மழை பெய்ந்தாலும் அது வெயிலே அரித்துக் கொண்டு காஞ்சாலும் எப்போதுமே இந்த அருகம்புல்லாகப்பட்டது மூன்றாவது கேள்வி வருத்தமில்லாத சுமை என்ன? வருத்தமில்லாத சுமை என்ன? சாமி வந்த பேர் ஆடுறான்.
அப்புறம் எப்படி ஐயா, ஐயா, ஐயா,